வணக்கம். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டில் நிறைய பிரச்சனைகள் நடக்குது. இப்போ மனிதர்களுக்குள்ளே இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் நடக்கும்போது மக்கள் வந்து அதற்காக தீர்வுக்காக அவங்க தேடி போகிற இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்றா ஒரு அரசியல் தலைவர்கள்கிட்ட போகலாம், இல்லை ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நீதிமன்றத்துக்கிட்ட போகிறவங்களும் இருக்காங்க, காவல்துறைக்கிட்ட போகிறவங்களும் இருக்காங்க. அப்படி இந்த மாதிரி கட்டமைப்புகளுக்கெல்லாம் நம்ம போகும்போது அவங்களுக்கு சரியான அந்த இடத்துல நீதி கிடைக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 40% மேலே நீதி கிடைக்கிறதில்ல. அப்போது அந்த நீதி கிடைக்காதவங்களோட மனசில் அந்த குற்ற உணர்வும் அந்த பாதிப்புணர்வும் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அவங்க சக மனிதர்கள் கூட தெளிவாக அவங்களுடைய வாழ்க்கையை வாழ முடியாமல் எந்த ஒரு உணர்ச்சிகளுக்கும் அவங்க பெரிய மனசிக்கல்களுக்கு உள்ளாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களும் சந்தோஷமாக இல்லாமல் சுற்றி இருக்கிறவங்களையுமே சந்தோஷமாக வச்சுக்கிறத ஏற்றுக்காமையும் ஒரு சில மக்கள் மெஜாரிட்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் வராங்க. அப்போது நாட்டில் வந்து இருக்கிற பிரச்சனைகளை நம்ம கொண்டு போய் இந்த சொல்கிற இடங்களில் ஏன் அவங்களால தீர்க்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி மெயினாக அந்த பிரச்சனை அதிகமாக ஊடுருவி இருக்கிற இடம் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை. தமிழ்நாடு காவல்துறையில் இப்போ நம்ம ஒரு பிரச்சனையை கொண்டு போய் சொல்கிறோம் அப்படிங்கும்போது அந்த பிரச்சனைகள் வந்து மேக்ஸிமம் அதில் தீர்க்கப்படுதா, அந்த இடத்துல வந்து சரியான தீர்வுகள் நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சொல்லப்பட கூட இருக்குது. நம்ம ஒரு பிரச்சனையை போய் ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது அவங்க வந்து பிரச்சனை இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட பிரச்சனையை தீர்க்க முடியுங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு கணக்கு. அப்போ அதன் அடிப்படையில் போய் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை கிட்ட நம்ம போய் சொல்கிறோம், நம்ம தமிழ்நாடு மட்டும் இப்போ பேஸ் பண்ணி பேசுவோம். தமிழ்நாடு காவல்துறையை போய் பார்க்குறோம் அப்படின்னா அங்கே என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன மாதிரி சூழல்கள் அங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1861 அந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தப்பட்ட அதே பழைய போலீஸ் ஆக்ட், லீவு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பழைய சட்டங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பீரியடில் என்ன இருந்துச்சோ அதே தான் இன்னும் அப்படியே வந்துட்டு இருக்கு. ஒரு சட்டத்திருத்தம் கூட அப்பப்போ கொஞ்சம் பண்ணியிருக்காங்களே ஒழிய மேஜராக இருக்கிறதால இன்னுமே இதை ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு நம்ம ஆளுகளுக்கு நேரம் இல்லை. அதே நேரத்தில் அதை ஆல்ட்ரு பண்ணாமல் இருக்கிறதோட அந்த பழைய சிஸ்டமேட்டிக் இப்போ வெள்ளைக்காரன் வந்து நம்மளை அடிமைப்படுத்தி ஒரு ஃபோர்ஸ் வச்சு வரி வசூல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயத்துக்காக வச்சுருந்தான். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் அந்த லீவ் ஆக்ட் இன்னுமே வச்சுட்டு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறங்காட்டிக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. குறிப்பாக பார்த்திங்கன்னா காவல்துறையில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு அவங்க சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா பணிச்சுமைன்னு சொல்லிட்டு நம்ம ஆங்கிலத்தில் ஒர்க் லோடுன்னு சொல்கிறோம்லங்க. அந்த ஒர்க் லோடு எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2-3 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரே ஆள் செய்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு வரையறை கிடையாது. இப்போது போலீஸ்காரங்கள் நான் நிறைய காவல்துறை அன்பர்கள் கூட எல்லாம் பேசும்போது அவங்க சொல்கிறது என்னென்னா ஹையர் அஃபீசியர்ஸ் ஒபே த ஆர்டர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதனால் மறுக்க முடியறதில்லை. இது ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஒபே த ஆர்டருங்கிறது கரெக்டாக பல சூழல்களுக்கு தோதுவாகவும் வருது, சில சூழ்நிலைகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா அது தோதுபடாமல் வருது. அப்போது ஒபே த ஆர்டர் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் வந்து காலையில் ஒரு 6 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு வந்துட்டு மதியானம் ஒரு 2 மணிக்கு ஷிஃப்ட் முடிஞ்சு ஒரு 8 மணி நேரம் தான் ஒரு சாதாரணமாக ஒரு குடிமகனுடைய வேலை நேரம். நம்ம இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 மணி நேரம் மெஜாரிட்டியாக நம்ம அதான் பண்ணிகிட்ருக்கிறோம். அந்த காலையில் 6 மணிலேருந்து மதியானம் 2 மணி வரைக்கும் வேலை செய்ய வேண்டிய அந்த சூழல் இல்லாமல் அதை விட்டு அதிகமாகும் போது அவங்க அந்த 2 மணிக்கு மேலே பல பிளான் வச்சுருப்பாங்க. ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு பேங்க்குக்கு போகிறதா இருக்கலாம், அந்த மாதிரி பர்சனல் ஒர்க்கிங்ஸ் ஏதாவது வச்சுருப்பாங்க. அது தடைப்படும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த காரணங்கள்னால வேறு ஏதோ சூழ்நிலைகளோ வேறு ஏதோ அவங்களுக்கு நடக்க வேண்டிய ஹவுசிங் லோன்ஸ் ஏதோ ஒன்று இருக்கலாம். அது ஏதோ ஒன்று தடைப்பட்டு போகிறங்காட்டிக்கு அந்த மன அழுத்தத்தில் இருக்கிறவங்ககிட்ட இந்த வெளியில் பிரச்சனை இருக்கிறவங்க அதை சொல்ல வரும்போது இவங்க வந்து மக்கள்கிட்ட எரிஞ்சு விழுகிறதோ அதே நேரத்தில் மக்களோட குறைகள் சரியாக கையாளாகவும் போகிறது வந்து இயல்பான விஷயம். அப்போது அந்த இடத்துல நம்ம மேஜராக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆள் பற்றாக்குறை. தமிழ்நாடு காவல்துறையில் ஆள் பற்றாக்குறைங்கிறது இயல்பாகவே இருக்குது. அதே நேரத்தில் இவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட பணி நேரம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையவே கிடையாது. அப்போ இந்த மாதிரி சூழல்கள்னால அவங்க வந்து இப்போ ஏதாவது தங்களுக்கு ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சுப்பீரியர்கிட்ட சொன்னாலும் மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாடு போலீஸஸ் பண்ணிடுறாங்க. ஒரு சில இடத்துல ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம செய்ய முடியாமல் அந்த ஹையர் அஃபீஸியல்னாலும் பல காரணங்கள்னால செய்ய முடியாத சூழல் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மன அழுத்தத்தையும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு மனசோர்வையும் ஏற்படுத்துது. அந்த மன அழுத்தத்திலையும் மனசோர்விலையும் இருக்கிறவங்ககிட்ட மக்கள் குறையை தேடி போகும்போது குறைக்கான நிவர்த்தி தேடி போகும்போது அது கிடைக்கிறதில்ல. அப்போ கிடைக்காதப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் வன்முறை உண்டாகுது. அப்போது அவங்களுக்கு சரியான ஒரு வேலை நேரமோ சரியான ஒரு அதாவது இந்த வேலைக்கு இவ்வளோ மக்கள் தான் இதுக்கு ஒதுக்கணும், இவ்வளோ லேபர்ஸ் தான் இதுக்கு ஒதுக்கணும் அப்படிங்கிற அந்த க்ரைட்டீரியாவெலாம் நம்ம அலோகேட் பண்ணியிருந்தோம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம். இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா நிறைய போலீஸர்ஸ் வந்து இதை வந்து சுப்பீரியர்கிட்டையும் சொல்ல முடியாமல் கூட இருக்கிற சபார்டினேட்ஸ்கிட்ட சொன்னால் அவங்க போய் எதை மேலே தான் சொல்லிடுவாங்களோ, உள்ளுக்குள்ளே நிறைய இன்னர் பாலிடிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பயந்துட்டு அந்த விஷயத்தை வந்து அவங்க வெளியில் சொல்ல முடியாமல் ஒரு சிலர் வந்து சூசைடல் டெண்டன்சிஸ் நிறைய இருக்குது, நிறைய தற்கொலைகளும் பண்ணிக்கிறாங்க. சமீபத்தில் காஞ்சிபுரத்தில் நடந்ததெல்லாம் கூட
அந்த தற்கொலை சதீஷ்குமார்னு சொல்லிட்டு சென்னையில் நடந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்கொலைகள் நிறைய அந்த சிபிஎஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து ஹார்ட் ரேட் பார்க்குறதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், இசிஜி பார்க்குறோம். அந்த மாதிரி பிரெயினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிபிஎஸ்ன்னு சொல்லுவோம். அந்த சிபிஎஸ்ங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அழுத்தம், அதாவது ஒரு மத்திய நரம்பு மண்டலத்தில் ஒரு குறிப்பிட்ட அழுத்தங்கள் வந்து நம்ம ஏற்படும் போது அவன் வந்து அந்த உடம்பை வந்து வச்சுக்கிறது பெரிய பாரமாக நினைக்குதுன்னு சொல்லி மருத்துவ உலகம் சொல்லுது. அப்போது அந்த சிபிஎஸ் சைக்கிள் அதிகமாகும் போது இந்த உடம்பை விட்டுறணும்னு நினைக்கிற பெரும்பாலான காவல்துறை அதிகாரிகளாகட்டும் அலுவலர்கள் ஏதோ கீழ்மட்டத்திலேருந்து உயர் மட்டத்தில் வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. அவங்க தற்கொலை பண்ணுறதை இயல்பாக பார்க்க முடியுது. அப்போது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு சராசரியான தூக்கம், சராசரியான உணவு, அவன் குடும்பத்துக்கு கூட அவன் நேரம் ஒதுக்குறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிடைக்காத பட்சத்தில் அவன் வன்முறை ஆயிடுறான் உள்ள. ஃபஸ்ட்டு வன்முறை ஆனதுக்கப்புறம் அவங்ககிட்ட தீர்வு கேட்டுட்டு வர மக்களுக்கும் சரியான தீர்வு கிடைக்காம போகிறது தான் மூல காரணியை நான் பார்க்குறேன். அப்போது நம்ம இது கடந்த ஒரு 5-6 வருஷமாகவே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறைக்கு உரிய விடுமுறை கொடுக்கணும், அதே நேரத்தில் அவங்களுக்கு சரியான பணி நேரம் ஒதுக்கணும், வார விடுமுறைங்கிறது கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கடந்த 4-5 வருஷமாக நான் ஆர்டிஐ போட்டு டிஜிபியிலேருந்து எல்லா கமிஷனர்ஸ்க்கும் அவர் சிசி வச்சு எல்லா பக்கமும் ஆர்டிஐயில் எனக்கு ரிப்ளேஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. காவல்துறை வந்து நாங்கள் மணமகள் மன்றம் வச்சுருக்கோம், அந்த இடத்துல வந்து காவல் அலுவலர்கள் வந்து தங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து போக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய ஆன்சர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஒரு சில டிபார்ட்மெண்ட்லேருந்தெல்லாம் எனக்கு ஆன்சரே வரல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களுக்கு லீவு கொடுக்கணுங்கிறது வெறும் ஒரு சர்க்குலராக தான் இருந்துச்சு. டிஜிபி சைலேந்திர பாபு சார் இருக்கும்போது ஒரு சர்க்குலராக தான் இருந்துச்சு. சமீபத்தில் அவரெல்லாம் மாறுறதுக்கு பின்னாடி வேறு டிஜிபி அதிகாரிகள் எல்லாம் வந்ததுக்கு பிற்பாடு தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ஜீவோவே போட்டு கொடுத்துச்சு. அதாவது வாரத்தில் காவல் அலுவலர்களுக்கு ஒரு நாள் கட்டாய விடுப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜீவோவே போட்டு கொடுத்துச்சு. ஆனால் அது வந்து அரசாணையில் இருக்குதே தவிர வெறும் பேப்பர்ஸில் இருக்கிறதே தவிர நடைமுறையில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 170 இடங்களில் பார்த்திங்கன்னா குறைவாக தான் இருக்குது. 30 இடங்களில் அது வந்து நிறைய போலீஸ்காரங்கிட்டலாம் பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களோட சுப்பீரியர்ஸ் பொறுத்தது, என்னோட சுப்பீரியர் கொடுத்துருவார். ஒரு சில போலீஸ்காரங்க பேசும்போது இல்லை வேறு ஒர்க் லோடு இருக்கிறங்காட்டிக்கு அவருக்கும் வேறு வழி தெரியாமல் எங்களை ஒர்க் பண்ண சொல்கிறாருன்னு சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் நம்ம கண்கூட பார்க்க முடியுது. அப்போது சரியான வந்து ஜிஓ பாஸ் பண்ணியும் சர்க்குலர்ஸ் எல்லாம் எவ்வளோதான் கொடுத்தாலும் கூட அது வந்து இது நம்ம புழக்கத்துக்கு வருதா அமலுக்கு வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து அமலுக்கு வரதில்லை. அதை தான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட மதுரை ஹைகோர்ட் கூட சொல்லியிருந்துச்சு, இந்த மாதிரி வந்து அரசாணை ஜிஓ பாஸ் பண்ணுறது நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படிங்கும்போது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பை வந்து நான் அதுவாக எடுத்துக்கோன்னு சொல்லிவிட்டு மதுரை நீதிமன்றமே வந்து சொல்லிவிட்டு தீர்ப்புக்காக நாட்களை ஒதுக்கி வச்சதை கூட நான் சமீபத்தில் பார்த்தேன். அப்போ 5-6 வருஷமாக நம்மளும் போராடி அவங்களுக்கு லீவு கட்டாயம் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து கரெக்டான லேபரர்ஸ் வந்து நிறைய எடுக்கணும், நிறைய போலீஸ்க்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டே வரும். அது மட்டும் இல்லாமல் நான் சமீபத்தில் கோயம்புத்தூரில் ஒரு இடத்துக்கு நான் போகும்போது பெண் காவலர்கள் வந்து மதுபான கடையில் ஈடுபட்டிருந்ததை நான் பார்த்தபோது அப்போவே சிஎம் செல்லில் பெட்டிஷன்ஸ் போட்டு கமிஷனர் கோயம்புத்தூர் கமிஷனர்லாம் பார்த்து இந்த மாதிரி பெண்கள் வந்து மதுபான கடையில் நீங்கள் போடாதீங்கன்னு சொல்லி பேசியிருந்தப்போ அவர் இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கு உடனே ரிலீஃப் பண்ணி கொடுத்தாரு. அப்போ இருந்த நம்ம பாலகிருஷ்ணன் சார் ஐபிஎஸ் சார் அப்போ இருந்தார். அப்போ பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா மதுபான கடையில் வந்து பெண் போலீஸாரை நீங்கள் வந்து அந்த இடத்துல பந்தோபஸ்துக்கு போடும்போது அந்த இடத்துல குடிமகன்கள் குடிச்சிட்டு வெளியில் வரும்போது ஏதாவது பிரச்சனை நடக்கிறதுக்கு சட்டம் ஒழுங்கு கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோன்னே இன்ஸ்டண்ட்டாக நம்ம மனுவாக தான் கொடுத்துருந்தோம். கொடுத்த உடனே அவர் இன்ஸ்டண்ட்டாக வந்து கோவை மாவட்டத்தில் இந்த மாதிரி எந்த ஒரு சூழலும் இல்லைன்னு சொல்லி கூட கொடுத்துருந்தார். இதே அமல் வந்து எல்லா பக்கம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான போராட்டங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது ஏன் நம்ம வந்து சமூக வலைதளத்தில் இப்போ வந்து சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சட்டமன்றம், பாராளுமன்றம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிகாரிகளுடைய மட்டம், 3வது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அதிகாரிகளோட மட்டும் நம்மளோட ஜுடிஸ்டிக்ஷன்ஸ் நீதிமன்றங்கள், உச்சநீதிமன்றத்திலேருந்து கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் வரைக்கும் இந்த அதிகாரிகள் வர்க்கமும் அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நீதிமன்றங்களும் அதுக்கப்புறம் நம்மளுடைய சட்டமன்றம், பாராளுமன்றம், இந்த மூணு விஷயத்துலேயும் 3 தூண்கள், ஜனநாயகத்தின் 4 தூண்களில் இந்த 3 தூண்களில் என்ன நடக்குதுன்னு சொல்லி ஊடகம் மீடியா மட்டும்தான் பொதுமக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துது. அந்த மீடியாவில் இருக்கக்கூடிய அன்பர்கள், குறிப்பாக நம்ம நிறைய சோசியல் மீடியாஸ் இருக்குது, அதே நேரத்தில் நிறைய ஊடகங்கள் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சரியான தகவலை மக்களுக்கு கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் பாதிக்கு பாதி தான் நம்ம சொல்லலாம். அது வந்து முழுக்க இல்லை தருதுன்னு சொல்ல முடியாது, முழுக்க தரலைன்னு சொல்ல முடியாது. அப்போது இந்த 4 தூண்கள் வாயிலாகவும் அதன் மத்தியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த மக்களுக்கு பணியாற்றக்கூடிய காவல்துறையினருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இப்போ சும்மா இந்த மாதிரி தமிழ்நாடு போலீஸில் வந்து ப்ரெஷர் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இவங்களோட கவனத்துக்கு கொண்டு போகிறது தமிழ்நாடு அரசோட இப்போ வந்து இது புரட்சியோ ஒரு சீர்திருத்தமோ இல்லை, தமிழ்நாடு அரசுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம கொண்டு போகிறதுக்கு நம்ம ஒரு கருவிதானே தவிர
சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் முறையான இப்போ நான் பாருங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் நான் மேக்ஸிமம் பேசுகிறது எல்லாமே ஒரு ஆர்டிஐ மனு மூலியமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த பேப்பர்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து பண்டில் பண்ணி வச்சு அந்த ரெக்கார்டுகள் எல்லாம் எடுத்து வச்சு, ஏன்னா ஆர்டிஐயில் கொடுக்குற தகவல் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனாலும் கூட அது செல்லும் அப்படிங்கிறது உச்சநீதிமன்ற ஆணையிலையும் இருக்குது, நம்ம பாராளுமன்றத்துடைய சட்டங்கள்லையும் இருக்குது. அப்போ எல்லா மனுக்களும் எல்லா ஆர்டிஐகளும் நம்ம எல்லாம் எடுத்து வச்சு போட்டு அதை வச்சுட்டு நீதிமன்றங்கள் வாயிலாக வந்து இவங்களுக்கு ஒரு தீர்வு கேட்டு, சும்மா நம்ம ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு வீடியோக்காக நம்ம போட்டு அதை விடுறதில்ல. 5 வருஷமாக போராடிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு சரியான ஒரு சட்ட வரைவு வர வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த போராட்டங்கள்னு சொல்ல முடியாது, அரசோட கவனத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறத நம்ம சேர்த்திட்டே தான் இருக்கணும். அப்போ சட்டமன்றங்கள் பாராளுமன்றங்கள் மூலியமாகவும் இந்த தகவலை கொண்டு போகணும். நீதிமன்றங்கள் வாயிலாகவும் அவங்க நம்ம குறிப்பாக தமிழ்நாடு போலீஸ்க்கு ஒரு டைரக்ஷன்ஸ் வாங்கி இந்த ஸ்ட்ரெஸ், அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை உடைக்கிறதுக்கு நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் பார்க்கணும். மூணாவது இருக்கக்கூடிய தூண்கள் நம்ம மீடியா மூலியமாக வந்து சொல்கிறது. இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மேலே அதிகாரிகள், காவல்துறையோட டிஜிபிலேருந்து கீழே இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள்ஸ் வரைக்கும் அவங்க சரியான நேரத்தில் வேலைக்கு வந்து சரியான ஓய்வு அதெல்லாமே கிடச்சி அவங்களோட ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் கிடச்சிது அப்படின்னா கூட அவங்க மன அழுத்தத்திலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. அவங்க மன அழுத்தத்திலேருந்து வெளியில் வந்தபோது நம்ம பொதுமக்கள் ஏதாவது ஒரு நம்ம பிரச்சனை சொல்லும்போது காது கொடுத்து கேட்பாங்க. காது கொடுத்து கேட்கும்போது ஒரு 50% பிரச்சனை தீர்ந்து போயிடுது. அதுக்கான வந்து அவங்க தீர்வுகள் கொடுக்கும்போது 100% தீர்வு கிடச்சிடுது. அப்போது ஆள் பற்றாக்குறை, தமிழ்நாடு போலீஸில் இருக்கக்கூடிய ஆள் பற்றாக்குறை இப்போ 632 மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போலீஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த கணக்குப்படி பார்த்தாவே இன்னும் ஏகப்பட்ட போலீஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. அப்போ ஆள் பற்றாக்குறையை சரி பண்ணணும். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பணி நேரத்தை வந்து ஒரு ரெகுலேட் பண்ணணும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசு அலுவலகங்கள் இருக்குது. எல்லா அரசு அலுவலகங்களுக்குமே பார்த்திங்கன்னா குரூப் 1 வந்தவங்க இருக்காங்க, குரூப் 4 வந்தவங்க இருக்காங்க, டைரெக்டாக வந்தவங்க இருக்காங்க, வேறு ஏதாவது இப்போ யாராவது சர்வீஸ்லேருந்து இறந்தாங்கன்னா அவங்க மூலிமா வந்தவங்க இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற எல்லா அமைப்புகளுக்குமே ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே ஒரு யூனியன் ஒன்று இருக்குது. ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் யூனியன் ஒன்று இல்லை. அந்த யூனியன் ஒன்று வச்சுருந்தோம் அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா சட்டமயமாக்கப்படாத ஒரு அமைப்பாக தான் இருக்குமே தவிர அந்த யூனியனுங்கிற சமாச்சாரத்தை அவங்க ஒரு சோசியல் மீடியாவில் கூட வச்சுக்க முடியாத சூழல். இப்போ ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி அதில் வந்து எல்லோரும் பேசலாம், ஒரு ஃபோரமாக நம்ம பேசலான்னு பார்த்தா அங்கேயும் வழி இல்லை. ஸோ இன்ஸ்டாகிராமோ இல்லை யூடியூப்போ எந்த இடத்துலையுமே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை வெளியில் சொன்னால் கூட அது எப்படியோ ஒரு விஷயத்தில் மேலே போய் அவங்களுடைய வேலையை பாதிக்குதுன்னு சொல்லி போட்டு மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாடு போலீஸில் மேக்ஸிமம் எல்லா அரசு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் 100க்கு 95 பேர் நேர்மையாக தான் இருக்கிறாங்க. 105 பேர் ஏதோ 1-2 ஏதோ இந்த மாதிரி சூழலில் இருக்கலாம், அது ரெண்டாவது நம்மளுக்கு அது சரி பண்ணிக்கலாம். அந்த 95% மக்களும் பார்த்திங்கன்னா தங்களுடைய வேலையை செய்ய முடியாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம செஞ்சு மாட்டிக்கணும், நம்ம நல்லதுபடி மாட்டிக்கணும், 10ஓட 11 அத்தோட இது ஒன்றா இருந்துக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிக மூல காரணமாக இருக்குது. அப்போது பிரச்சனையை வந்து நம்ம கிளையில் வெட்டிகிட்டு இருக்கிறதுக்கு வேரில் எங்கே பிரச்சனைன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஆற்றுக்கு எடுத்து போட்டு ஊற்றுக்கு எடுத்து போட்டு ஆற்றை குறை சொல்லாமல் ஊற்றுல தான் பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆற்றை நம்ம குற்றம் சொல்லிட்டு இருக்க மாட்டோம். அந்த மாதிரி இங்கே பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரச்சனையை சொல்ல போகிற ஆளே மன அழுத்தத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட ஊற்று. அப்போ இந்த ஊற்றுக்கு இருக்கக்கூடிய தீர்வு என்ன, நம்ம எதை பரிந்துரை பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய வேலை நேரத்தை ரெகுலேட் பண்ணணும், நிறைய ஆள்களை ரெக்ரூட் பண்ணணும், அதே நேரத்தில் இவங்களோட பிரச்சனையை சொல்கிறதுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு கிரீவன்சஸ் சிஸ்டம் மாதிரி இருக்கணும், இவங்களுக்கு சங்கம் இருக்கணும். ஆனால் சங்கம் இருந்தால் அது நாட்டோட இறையாண்மைக்கு எதிரான ஒரு சமாச்சாரம் இல்லை. அந்த சங்கம் சட்டத்தோட வரையறைக்கு உட்பட்ட ஒரு சங்கம் இருக்கணும். இதெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஒரு மன அழுத்தமற்ற ஒரு வன்முறையற்ற ஒரு சமுதாயம் உருவாகிறதுக்கு இது ஒரு காரியமாக இருக்கும். நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பல வருஷமாக சோசியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய மெயினான டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். இங்கே இருக்கிற இதே பிரச்சனை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்குது, வருவாய்த்துறையிலும் இருக்குது. அங்கேயுமே 2-3 பேர் பார்க்குற வேலையை ஒரே ஆள் பார்க்குறாங்க. அப்போ நம்ம அங்கே போனாவே பொதுவாகவே எங்கள் கோயம்புத்தூரில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு போனாங்கன்னா வல்லுன்னு வருவாங்க. அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அதிகபட்சமான வேலைப்படும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு அப்பா அம்மா 2 குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அம்மா வேலை செய்யும்போது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை செய்கிறாங்க. வேலை செய்யும்போது 4 பேர்த்துக்கு வேலை செய்கிறவங்களே நம்ம போய் எதாவது கேட்டோம்னா சிடுசிடுன்னு வராங்க. அப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு ஒன்றியத்தில் போய் உட்காடுறாங்க, ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்தில் யாரோ ஒரு லேடி போய் உட்காந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஃபிசிக்கலாக எத்தனை பிரச்சனை இருந்தாலும் 4 பேர்த்து வேலையை ஒரு ஆள் பார்க்கும்போது நம்ம வீட்டில் 4 பேர்த்துக்கு வேலை செய்கிறதுக்கே இவ்வளோ கடுப்பாகுது. ஒரு ஒன்றியத்தில் 1,00,000 பேர் இருக்கிறார், 1,00,000 பேர் வந்து 1,00,000 மனுக்கு கொடுக்கும்போது அவங்க கடுப்பாகிறது நியாயம்தான் இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து அவங்கள குறை சொல்கிறதுல அது ஒரு அஜ்ஞானம். இந்த குறை சொல்கிறதுல எந்த ஒரு
சரியான அணுகுமுறை இருக்குதுன்னு பார்த்தா அது இல்லை. அப்போது நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது போலீஸ் டிபார்ட்மெண்ட், ரெண்டாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், மூணாவது பள்ளிக்கல்வித்துறை, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். ஏற்கனவே ஸ்கூல் டீச்சராக இருந்த வெளியில் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கோம், பழகியிருக்கோம். நாங்கள் படிக்கிறப்ப இருந்த ஸ்டூடெண்ட்டோட மனநிலை வேறு, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோட மனநிலை வேறு அப்படிங்கிறது அப்படமாகவே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்போது பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாணவர்களாக இருக்கிறவங்க நாளைக்கு அதிகாரிகளாக அவங்க மாறுறாங்க. அப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊற்றை கெடுத்து போட்டு ஆற்ற குறை சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ஊற்றில் தான் பிரச்சனை. அப்படிங்கும்போது நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டிபார்ட்மெண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை செய்யணும், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை செய்யணும். அது போக பள்ளிக்கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறை இந்த மூணையும் நம்ம சரி பண்ணிட்டாவே நாட்டில் 99% பிரச்சனைகள் நம்ம தீர்த்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். இது வந்து நம்ம ஒரு பேச்சோட ஒரு வீடியோவோட நிறுத்தாமல் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதான். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டிஐ போடுறதோ மனு போடுறதோ இதெல்லாம் வந்து உள்ளே இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு உதவுமே தவிர அடுத்த லெவலுக்கு மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுக்கு தரவுகள் மட்டும் இல்லாமல் நிறைய என்ன குறைகள் இருக்குதுன்னு தெரிய வரணும். ரெண்டாவது இந்த தரவுகளெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம எங்கே போகிறோம்னா நீதிமன்றத்துக்கு தான் போகிறோம். நீதிமன்றத்துக்கு போயிட்டு ஒரு ஹைகோர்ட்லேயோ இல்லை சுப்ரீம் கோர்ட்லேயோ போய் ஒரு டைரக்ஷன் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசுங்கிறது வேறு, தமிழ்நாடு அரசாங்கம்ங்கிற வேறு. தமிழ்நாடு அரசுங்கிறது என்றைக்கும் நிலையான ஒரு அமைப்பு, ஒரு ஸ்டாட்டிக் பாடின்னு சொல்லலாம். அரசாங்கங்கிறது எந்த அரசாங்கம் வேணால் வரலாம், திராவிட கட்சிகள் வரலாம், தேசிய கட்சிகள் வரலாம், அதாவது அவங்கவுங்களோட மக்களுடைய மனப்பண்புக்கு தகுந்த மாதிரி. அப்போ எந்த கட்சிகள் வந்து தமிழ்நாடு அரசு ஆட்சி செஞ்சாலும் அரசோட கவனத்துக்கு நம்ம கொண்டு போகிறோம். சார் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இந்த பிரச்சனைஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் இந்த இடத்துல முடிவு எடுக்கிற அதிகாரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் இந்த முடிவை எடுக்கும்போது இத்தனை மக்கள் நலனடைகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கவனத்துக்கு கொண்டு போனோம்னா எல்லா மனுஷனுடைய மனசுக்குள்ளே ஒரு ஈரம் இருக்கும். அந்த ஈரத்தை வந்து ரெக்கார்டிக்கலாக நம்ம கொண்டு போய் காட்டும்போது டெஃபினட்டாக நம்மளுடைய இன்டென்ஷன்ஸ் பியூரிட்டியே இருக்கும்போது நம்ம போய் அங்கே சொல்கிறோம். அப்படிங்கும்போது அது டெஃபினட்டாக நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கும். அதனால் இந்த ஊடகங்கள் வாயிலாக நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நான் சொன்ன டிபார்ட்மெண்ட்ஸ், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், பள்ளிக்கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறை, இந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன குறைகள் இருக்குது, என்னென்னலாம் இன்னுமே வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கோ இல்லை இமெயில் ஐடிக்கோ தாராளமாக நீங்கள் சொல்லலாம். சொல்லும்போது தான் அதை நம்ம எடுத்துகிட்டு ஃப்ரேம் பண்ணி அதுக்குண்டான வேலைகளை செய்ய முடியும். இது நம்மளுடைய ப்ரொஃபஷனலாக அப்படின்னு கேட்டால் நம்மளோட ப்ரொஃபஷன் கிடையாது. நம்மளோட ப்ரொஃபஷன் வேறு. நான் சொந்தமாக கம்பெனி வச்சுருக்கேன், அதே நேரத்தில் ஒரு தமிழாசிரியராகவும் இருந்துகிட்ருக்கிறேன். அப்போ இது வந்து என்னோடய பேஷனேட், அதாவது ஒரு வன்முறையற்ற ஒரு மன அழுத்தமற்ற ஒரு சமுதாயத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நோக்கம். அதுக்கு எங்கே பிரச்சனை இருக்குதுன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல தான் பிரச்சனை இருக்குதுன்னு தெரிய வருது. நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ணலாம்? பொதுவாகவே என்ன நினைப்பாங்கன்னா இதெல்லாம் ஆகாத வேலை, வேண்டாத வேலை, ஒரு பெரிய ஒரு அரசு அதிகாரியோட பையனாக இருந்தால் இது பண்ணலாம், இல்லை ஒரு அரசியல்வாதியோட பையனாக இருந்தால் பண்ணலாம் அப்படிங்கிறத எல்லாத்தோடைய ஒரு குறுகிய மனம். பொறுப்பெடுத்து நம்ம வந்து இது இப்படி இருக்குது, ஏன் இத்தனை ரிசோர்ஸ் இருக்குது, இத்தனை வளங்கள் இருக்குது, இந்த வளங்கள் மூலிமா கொண்டு போய் சேர்த்துறது என்ன தப்பு? நம்ம தாராளமாக கொண்டு நம்மளோட நோக்கம் தெளிவாக இருக்குன்னா இயற்கை நம்மளுடைய கோரிக்கை என்னவோ அதுக்கு செவிசாய்க்கும் அப்படிங்கிறது நம்ம இப்போ தமிழ் உலகம்னு சொல்லுது, நம்மளுடைய ஆராய்ச்சிகளும் அது சொல்லிகிட்டு இருக்குது. அதனால் இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் சீர்திருத்தம் பண்ணுறது, புரட்சிகளில் சீர்திருத்தம் அது இருக்கிறத கொஞ்சம் நம்ம மாற்றி பண்ணினோம்னா நம்மளுடைய மக்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் தீர்வு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அதனால் இது பார்க்குற அரசு அலுவலர்கள், காவல்துறை அன்பர்கள், நான் சொன்ன டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸ் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குறைகள் நிறைகள் ரெண்டையுமே சொல்லணும். குறைகள் மட்டும் இல்லை, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு போலீஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் போலீஸ் ஒரு அமைப்பு, சட்ட அமலாக்க பிரிவில் 5வது இடத்துல நம்ம இருக்கோம். ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்கிற டிபார்ட்மெண்ட் என்றைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதில் இருக்கக்கூடிய சிறு குறைகளெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கமே. ரெண்டாவது, என்றைக்குமே ஒரு நீதி சார்ந்த ஒரு பிரச்சனைகள் வரும்போது பணம் அதிகமாக வச்சுருக்கிறவங்களும் அதே நேரத்தில் கொஞ்சம் பதவி அதிகமாக இருக்கிறவங்களும் அது தப்பிச்சுக்கிறத நம்ம கண்கூட நம்ம எல்லா செய்திகளையும் பார்க்குறோம். இந்த இடத்துல நசுக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண நீதி கேட்டுட்டு போய் நிற்கிற சாதாரண ஆள் தான் நசுக்கப்படுறான். அப்போது அவங்களுக்கும் வந்து ஏன் நசுக்கப்படுறான்னா அந்த நீதி கேட்டு போகிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைனால தான் நசுக்கப்படுறாங்கிறத நான் ஏற்கனவே வீடியோவிலே தெளிவாக சொல்லியிருக்கேன். அப்போது இந்த பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன காரணத்துக்காக நம்ம இதை பண்ணுறோமோ அது வந்து நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆயிரும். அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய குறைகள் நிறைகள் எது இருந்தாலும் டெஃபினட்டாக நம்மளுடைய தளத்துக்கு நீங்கள் கொண்டு வரும்போது அதுக்குண்டான வழிமுறைகளும் நம்ம வந்து ஃபுல் டைமாகவே பண்ணிகிட்டு இருக்கணும். பிஸ்னஸ் வந்து ப்ரொஃபஷனல் ஒரு பக்கம் இருந்தாலும் பேஷனேட்டாக இந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ நம்ம ஒரு மன அழுத்தம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உண்டாக்குறதுக்கு உண்டான வேலைகள் செஞ்சுட்டு இருக்கும்போது அதில் வந்து ஒரு முழு ஒரு காரணியே நம்மளுக்கு ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு உந்துதலை கொடுக்கும். அதனால் தொடர்ந்து ஆதரவை கொடுத்துட்ருங்க. நம்ம நிறைய வேலைகளை செய்வோம். வணக்கம்.